Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஆட்டிசம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய குழந்தைகள், பேச இயலாத குழந்தைகள்னு சொல்ல முடியும். தான் நினைக்கிறத கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் போது அவங்களோட கோபம், அவங்களுடைய நடத்தை சிக்கல்கள் இதெல்லாம் நல்லா குறையிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற கருவிகளில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எல்லாமே கொஞ்சம் பணம் கொடுத்து தான் வாங்கணும். கணவர், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை முன் வச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு டிவைஸ், அது வந்து இலவசமாக இருக்கணும். முதல் விஷயம், அது இலவசமாக இருக்கணும். இங்கே நம்ம கேமராவில் படமும் எடுத்துக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு படத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வரைக்கும் அவனுக்கு இந்த ஃபிங்கரிங்லாம் கூட யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் அவனாவே வாசிக்க ஆரம்பித்தான். 2-3 தடவை வாசிச்சு பார்த்தானா அவன் கரெக்டாக வாசிச்சிருவான் அவனாவே. சில குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக அந்த குரலை கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களே கூட தண்ணி வேணும், அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுடுறாங்க. கணப்பா, சேக்குவேரா சொல்லு, சேக்குவேரா நினைவு தினம் சொல்லு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆணவத்தை தகர்த்த விடுதலை வீரர் சேக்குவேராவின் நினைவு தினம். என்ன டேட்டு? 1967 அக்டோபர் 9. கோவப்படுறதுனாலையோ இல்லை பதட்டப்படுறதுனாலையோ நமக்கு இது சால்வ் ஆக போகிறது இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனை சுற்றி இருக்கிற சமூகத்தோட அழுத்தம் தான் அவங்களுக்கான மிகப்பெரிய ப்ரெஷராக இங்கே இருக்குது. கோயிலில் சில இடங்களில் நீங்கள் வந்து இந்த மணி சத்தத்தை கேட்டு ஒரு குழந்தை அழறான்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை ரெகுலராக இவன் வந்தால் தான் அழறான்ல, இவனை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி எல்லாருக்குமானவர் தானே. வணக்கம், என் பேர் லக்ஷ்மி பாலகிருஷ்ணன். நான் ஒரு சிறப்பு கல்வி ஆசிரியை, எழுத்தாளர், ஒரு சிறப்பு குழந்தையோட அம்மாவும் கூட. ஓகே, சிறப்பு குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரும்புகள் மொழி இந்த ஆப் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சது. நான் வந்து சிறப்பு கல்வி முடித்த பிறகு குழந்தைகளோட ஒர்க் பண்ணும்போது ஆட்டிசம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய குழந்தைகள், பேச இயலாத குழந்தைகள்னு சொல்ல முடியும். அந்த பேச இயலாத குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்ம அசிஸ்டட் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தூண்டுதல் மூலமாக அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா, கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் பிரச்சனைகள், நடத்தை சிக்கல்கள் நிறையவே குறையிறத பார்க்க முடியும். பிக்சர்ஸை ஒட்டி அந்த மாதிரி ஆரம்பித்து, சாதாரணமாக பண்ணுறதுல ஆரம்பித்து தொழில்நுட்பத்தின் உதவியோட கூட நிறைய டிவைஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தியோ இல்லை அந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்தியோ அவங்க வந்து தான் நினைக்கிறத கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் போது அவங்களோட கோபம், அவங்களுடைய நடத்தை சிக்கல்கள் இதெல்லாம் நல்லா குறையிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற கருவிகளில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எல்லாமே கொஞ்சம் பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. இன்னொன்று, அதுலேயே இருக்கக்கூடிய இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய குரல், அதிலே இருக்கக்கூடிய படங்கள், இதை தான் வந்து பயன்படுத்தணுங்கிற நிலைமையும் இருக்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் நண்பர்கள்கிட்டலாம் பேசும்போது என் கணவர், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை முன் வச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு டிவைஸ், அது வந்து இலவசமாக இருக்கணும். முதல் விஷயம், அது இலவசமாக இருக்கணும். அடுத்தது வந்து அவங்களே படங்களும் அதுக்கேற்ற குரல்களும் அந்த குழந்தையோட பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலரே ஏற்படுத்திக்கிற மாதிரி அவங்களே பதிவு செஞ்சுக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணோன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து ஐனோசிஸ் நிறுவனத்தினர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ அவங்க உதவியோட அரும்பு ட்ரஸ்டின் இந்த அரும்பு மொழி அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நாங்கள் 2019 வருடம் உலக ஆட்டிச விழிப்புணர்வு நாள் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 2, அதை ஒட்டி அந்த மார்ச் 31 இதை ரிலீஸ் பண்ணோம் நாங்கள். இப்போ வந்து iOSக்கு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளே அதை வெளியிட முடியும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பேரண்ட்ஸ், நம்ம முக்கியமாக குழந்தைகளை விட பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாகிடுவாங்க. பதட்டமாகிறது மட்டும் இல்லாமல் தங்களோட குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தோட அழுத்தம் காரணமாக நம்ம குழந்தைகள் மேலே நமக்கே வந்து ஒரு சில நேரங்கள் கோபம் வரும் அவங்களுக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து, கோவப்படுறதுனாலையோ இல்லை பதட்டப்படுறதுனாலையோ நமக்கு இது சால்வ் ஆக போகிறது இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனை, இந்த குழந்தை வந்து நம்மளுடைய பொறுப்பு. நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு இந்த குழந்தைகளை நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறது. அதை நம்மளால் முடிந்த வரைக்கும் சிறப்பாக பொறுமையாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோன்னா நிச்சயமாக நம்மளால் வந்து
அவங்கள வந்து ஓரளவுக்கு சராசரிக்கு நிகரான ஒரு வாழ்க்கைக்கு அவங்கள தயார் செய்ய முடியும் நம்மளால் நிச்சயமாக. அதற்கு உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இந்த வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நேரம் வந்து பொன் போன்றது இல்லையா, அது வந்து வீணாகிட்டே இருக்கிறது தான் மிச்சமாக இருக்கும். வேறு எந்த பிரயோஜனமும் அந்த வருத்தத்தினாலேயோ கோவத்தினாலேயோ இருக்க போகிறதில்ல. அதனால நம்ம வந்து செயலில் இறங்கி முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம முதல்ல நம்ம குழந்தை வந்து எந்த விதத்துலையும் தாழ்வானவங்க இல்லை, அவங்க வந்து வேறுபட்டவங்க, அவ்வளோதான், குறைபாடு உள்ளவங்க இல்லை அப்படின்னு நாம் நம்பணும். முதல்ல நாம் அப்படி நம்பிட்டாலே மற்றவங்க நம்மளை நோகடிக்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கே ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா தான் அதை சொல்லி நம்மளை இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம செயலில் இறங்கிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த விஷயங்களை கடந்து வந்துடலாம். நம்ம குழந்தைக்கும் ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க முடியும். அரும்பு மொழி அப்படிங்கிறது இந்த ஆப்போட பேர். இதில் வந்து இந்த மாதிரி படங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு படத்தை தொட்டோம்னா, பசிக்குது, எனக்கு தோசை வேணும், எனக்கு பாட்டு கேட்கணும், எனக்கு தூக்கம் வருது. இது எல்லாமே சாம்பிள் பிக்சர்ஸ் தான். இந்த மாதிரி நம்மளோட படங்களை நாமளே ஏற்றி அதுக்கேற்ற குரலையும் நம்ம குரல் ஒலி என்ன வேணுமோ, ஒலிக்குறிப்பு என்ன வேணுமோ அதையும் நம்மளே பதிவு பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஆட் ஐட்டமுக்கு போயிட்டு இங்கே நம்ம கேமராவில் படமும் எடுத்துக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு படத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த படத்தை எடுத்துட்டு இதற்கு தேவையான ஒலியை வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். எனக்கு பாட்டு பாடணும், இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போது இந்த ஆப்புக்குள்ளே திரும்ப வரும்போது இந்த படம் இங்கே இருக்கும், நம்ம பதிவு பண்ண குரலும் இங்கே இருக்கும். எனக்கு பாட்டு பாடணும், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு படம், அந்த படத்துக்கு அந்த படத்தில் என்ன செயல் அந்த குழந்தை செய்ய விரும்புதோ அதையே நம்ம குரலாகவும் குரல் ஒலியும் பதிவு செஞ்சு வச்சுட்டும் போது அப்புறம் அந்த குழந்தை எப்போல்லாம் அந்த தேவை ஏற்படுதோ அப்போ அந்த விரலால் அந்த படத்தை தொட்டாலே அது நமக்கு அந்த ஒலி கேட்கும். நம்ம அதை கேட்டு அதை தேவையை செஞ்சு கொடுக்கலாம். விரைவில் வந்து கொஞ்ச நாளில் அவங்களே அந்த வார்த்தையை கற்றுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக அந்த குரலை கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களே கூட தண்ணி வேணும் அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுடுறாங்க. அதுவும் நடக்கலாம். ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அரும்பு மொழி இந்த ஆப் ரெடி பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு? ஏன்னா பெரிய விஷயத்தை எடுத்து பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தோணிருக்கணும், இதெல்லாம் நம்ம இதில் செஞ்சால் கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து அதுதான் முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல அது இலவசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரொம்ப முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு ஆண்ட்ராய்டு பேசிங்கிறது வந்து எல்லாராலையும் ஓரளவுக்கு வாங்க முடிகிற சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் ஆப்க்கு தனி கட்டணம்னு இல்லாமல் இருந்ததுனாலே நிறைய பேர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அதை எங்களோட முதல் நிபந்தனை அது இலவசமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மொழி தடையோ இல்லை வந்து ஒரு படமோ எதுவுமே வந்து அவங்களுக்கு அந்நியப்படுத்துறதா இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கோ அந்த பெற்றோர்களுக்கோ அது வேற ஒரு விஷயம், இது ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது. சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா
ஃபாரின் பிக்சர்ஸாக இருக்கும், வெளிநாட்டு மனிதர்கள் இருக்க மாதிரி படம் போட்டு தான் நீங்கள் சாதாரண புத்தகங்கள்லேயே கூட நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கே நம்ம ஊர் குழந்தைங்கள நம்மள மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட சாயலில் ஒரு குழந்தைய ஏன் படத்தை போட்டிருக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு குழந்தையோட படம், ஏதோ ஒரு இல்லைன்னா ஒரு கார்ட்டூன் பிக்சர் இல்லைன்னா ஒரு கிளிப் ஆர்ட் பிக்சர் வச்சு அந்த செயலை நம்ம சொல்கிறத விட தன்னோட செயல்பாட்டையே அந்த குழந்தை அதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு புரியும் இதுக்காக தான் அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். அதனால் அந்த ஒரு விஷயம் ஒன்று, படமும் குரலும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறது எங்களோட அடுத்த இதுவாக இருந்தது. அதே மாதிரி இது ரொம்ப எளிமையாக இருக்கணும், பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி ஆட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மற்ற எந்த ஆப்பும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அது கரெக்டாகவும் வந்திருக்கு, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் பயன்படுத்திட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய நாங்களே எதிர்பார்க்காத வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது வந்து குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நினச்சி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணோம். தொடர்ச்சியாக அந்த செயல்களுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது அந்த வாய்ஸ் வரதை கேட்டு அவங்களே அந்த வாக்கியங்களை அந்த வார்த்தைகளை சொல்லவும் முயற்சி பண்ணுறாங்க, அவங்க கற்றுக்குறாங்கன்ற அப்டேட் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நாங்களே எதிர்பார்க்காத வெற்றி அது. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான திறமைகளாகவும் இருக்கும். அதில் ஒன்று வந்து கேட்குற ஒலியை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே மனப்பாடமாக திருப்பி அவங்களால அதே மாதிரி அதே விதத்தில் சொல்ல முடியும். ஒரு தொலைக்காட்சியில் வந்து இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை பற்றின விஷயத்தை வந்து அவன் கேட்டுட்டு அதை எப்படி அப்படியே சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேதியோட அந்த சம்பவத்தை அந்த இதில் நிகழ்ச்சியில் எப்படி சொல்லுவாங்களோ அதே ஏற்ற இறக்கத்தோடு சொல்லுவான். கணப்பா சேக்குவேரா சொல்லு, சேக்குவேரா நினைவு தினம் சொல்லு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆணவத்தை தகர்த்த விடுதலை வீரர் சேக்குவேராவின் நினைவு தினம் இன்று. என்ன டேட்டு? 1967 அக்டோபர் 9. ஓகே. மருது சகோதரர்கள் பற்றி சொல்லு. திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்ட தினம், அதை பற்றி சொல்லு. இந்திய விடுதலை போரின் முதல் தீப்பொறிகள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்ட தினம். என்ன டேட்டு? 1801 அக்டோபர் 24. ரமணரோட பிறந்த தினம் சொல்லு. ஆன்ம ஞானத்தையும் அருள் வெள்ளத்தையும் வாரி வழங்கி அண்ணாமலை தீபமாக சுழல்விட்ட ரமண மகரிஷி அவதரித்த தினம் இன்று. என்ன டேட்டு? 1879 டிசம்பர் 30. எதை கேட்குறானோ அது அப்படியே அதே மாடுலேஷனோட அப்படியே திருப்பி சொல்லுவான். ஓகே, இந்த வெற்றிக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? நாம் இதில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. iOSக்கான இயங்குதளத்துக்கான செயலியும் நாங்கள் விரைவில் வெளியிட இருக்கோம். அது ரெண்டு தவிர இந்த ஆப்பின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இதை கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ ஆட்டிசம் குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையோட தாயாக இருக்கிறதுக்கும் ஆசிரியராக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அணுகுமுறைகள் வேறு. ஏன்னா நம்ம குழந்தையோட சுபாவம் நமக்கு தெரியும். ஆசிரியர் அப்படின்னு போகும்போது பல குழந்தைகள் வருவாங்க. நீங்கள் என்ன அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா நாம் உங்கள் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ குழந்தைகளை நம்ம மேனேஜ் பண்ணும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன? நிறைய கற்றுக்கிட்டேன். என் பையன்கிட்டேருந்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை விடவும் வெளியில் ஒரு ஆசிரியராக மற்ற குழந்தைகள்கிட்ட போகும்போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஒரு பெரிய குடை கீழே வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுக்குள்ளே வருவாங்க. இதோட வீரியம், அதோட சிவியாரிட்டின்னு சொல்லுவோம்ல, மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட், அந்த மாதிரி சிவியாரிட்டி வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிக்கல் இருக்கும். புலனுணர்வு சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சென்சரி ப்ராப்ளம், சென்சரி இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுல, முகர்தலில், ஒலிகளை கேட்கறதுல, சத்தம் இது பண்ணுற தொடுகையை உணர்றதுல, எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரே நுண்ணுணர்வுலையே, இப்போ செவி சார்ந்த நுண்ணுணர்வுலையே சிலருக்கு நிறைய சத்தம் பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப சின்ன சத்தத்துக்கே அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஹைப்பர் ஹைப்போன்னு சொல்லுவோம், ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பெர்முட்டேஷனில் அவ்வளவு வகையான பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி அவங்களோட தனித்திறன்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்க மேத்ஸில் அப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு 4வது 5வது படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு 10வதுக்குள்ள கணிதத்தை கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கணித மேதை ராமானுஜத்தை பற்றிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்கலாம் தெரியாது, அவங்க பாட்டுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. இப்போ என் பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கணக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் அப்படி கணக்கை பார்த்தாலே ஓடுவான். பாக்கி 4 சப்ஜெக்ட் ஓகே, அது மட்டும் அப்படின்னு டென்ஷன் ஆவான். இப்போ அவன் வந்து எங்கள் மகன் வந்து நல்லா பாடுவான். அதே மாதிரி மொழிகளை ரொம்ப சுலபமாக கற்றுக்குவான். எந்த மொழியானாலும் கொஞ்ச நாள் அதை பற்றின ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தானாலே அவனே எழுதவும் படிக்கவும் ஈஸியாக
கற்றுக்குவோம். ஹைப்பர் லெக்சிக்னு சொல்லுவோம் அதை. டிஸ்லெக்சிக்னா மொழி கற்றுக்கிறதுல சிரமம் இருக்கிறவங்க. இவங்க ரொம்ப அதீதமாக கற்றுக்கிறவங்க ஹைப்பர் லெக்சிக். இப்படி பல்வேறு விதமான நீங்கள் வந்து ஒரு ஆர்ஜிபி கலர் காம்பினேஷன் நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இது ஒரு பாயிண்ட் கூட போச்சுன்னா வேறு கலர், அது ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா இன்னொரு கலர். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற குழந்தைகளோட அளவும் அவங்களோட செயல்பாடுகளும் அவங்களோட சிக்கல்கள், அவங்களோட பலங்கள் பலவீனங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த குழந்தைங்களை பற்றின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆசிரியராக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவங்க சுலபமாக அவங்களுக்கு பிஹேவியர் இஷ்யூஸ்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு நடத்தைக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா அதை சால்வ் பண்ணிடலாம். அப்போது அவங்க தான் நமக்கு சொல்லித்தராங்க அதை. ஸோ அதனால் இந்த குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பேரண்ட்ஸ் எதை இதில் ரொம்ப ப்ரெஷரான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க? சுற்றி இருக்கிற சமூகத்தோட அழுத்தம் தான் அவங்களுக்கான மிகப்பெரிய ப்ரெஷராக இங்கே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஊரில் நம்ம சமூகத்தில் நிறையா விதங்களில் அந்த பிரச்சனைகள் வருது. இப்போது ஒரு பொது இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுல இருக்கிற சிக்கல்லேருந்து ஆரம்பித்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், ஒரு கோவிலில், ஒரு பஸ்ஸில், ஒரு ட்ரெயினில், இதிலெல்லாம் திடீர்னு அந்த குழந்தை ஏதாவது கொஞ்சம் சத்தம் போடும்போது அதை இவங்க பார்க்குற விதம் ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு காட்டி பார்க்குறது, இல்லைனா எரிச்சல் ஆகிறது, எங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ரெயினில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க அடாவடியான ஒரு ஆள், அவங்கள போய் இவங்க தட்டி கேட்க மாட்டாங்க. ஓகே, அதை பொறுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை வேறு வழி இல்லாமல் இவங்க பொறுத்துட்டு பொறுமையாக வருவாங்க. ஆனால் ஒரு குழந்தை சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனை பண்ணும்போது அதுக்கு அப்படியே அவங்க முகம் காமிக்கிறதும் இது பண்ணுறதும் பிரச்சனை பண்ணுறதுமா இருக்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாயிடும். நம்ம ஏதோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அவனுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சிக்கல்னால தான் அந்த குழந்தை அங்கே அழவோ இது பண்ணவோ கத்தவோ செய்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்க பேரண்ட்ஸ் அதை வந்து சமாதானப்படுத்திட முடியும் அந்த குழந்தைய. ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தை கூட கொடுக்காம ரொம்ப அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வெளியில் போனோனாலே பயப்படுற குடும்பங்கள், சில குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி நிலைமைக்கு போகிற அளவுக்கு நம்ம சமூகத்தோட புரிதலின்மை இருக்குது. நிறைய நம்ம பேச தான் இவங்களும் இந்த குழந்தைகளும் இந்த உலகத்தில் வாழ உரிமை இருக்குது, அவங்களையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் பொது இடங்களில் இந்த சிக்கல்கள் குறையும். ஒரு சமீபத்திலலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வராதிங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்திலாம் போராட்டம் நடத்தியெல்லாம் நாங்கள் அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கோயிலில் சில இடங்களில் நீங்கள் வந்து இந்த மணி சத்தத்தை கேட்டு ஒரு குழந்தை அழறான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ரெகுலராக இவன் வந்தால் தான் அழறான்ல, இவனை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி எல்லாருக்குமானவர் தானே. அப்புறம் அதையும் நம்ம ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தேடி அப்படி தான் இங்கே போக வேண்டியதாக இருக்குது. இந்த சமூகத்தோட புரிதலின்மை தான் இங்கே பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக வருது தொடர்ச்சியாக. அதனாலே இவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு இதில் பேரண்ட்ஸ் கூட பரவாயில்ல, சிப்ளிங்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு இவனை விட ஒரு 4 வயசு பெரியவனாக இருப்பான், இல்லை 2 வயசு சின்ன பொண்ணாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அண்ணன் எங்கே வந்தாலும் பிரச்சனையாகுது, அக்கா நம்மளோட எங்கே வந்தாலும் நமக்கு பிரச்சனையாகுதுன்னா அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்துக்க வேண்டிய அவங்களே அவனை கூட்டிகிட்டு வராத, என் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவனை கூட்டிகிட்டு வராத, அவனை விட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லும்போது உடஞ்சு போயிடுறாங்க பெற்றோர்கள். இவளை நம்பி தானே நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் இவ பார்த்துக்குவான்னு நான் நினச்சிட்ருக்கேன், அவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அது வந்து திரும்ப அந்த குழந்தையா அப்படி சொல்லுது, அந்த குழந்தை அப்படி சொல்ல வைக்கப்படுது. ஏன்னா அந்த சுற்றி இருக்கிற சமூகம் கொடுக்குற ப்ரெஷர், அங்கே இருக்கிற அந்த பள்ளி என்விரான்மெண்ட்டில் மற்ற குழந்தைங்க, அவங்களோட குடும்பங்கள், டீச்சர்ஸு, இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக பேசி அது ஒன்றும் இல்லைப்பான்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை ஏன் வேணான்னு சொல்ல போகுது, தன் கூட பிறந்த அண்ணனோ தங்கையோ வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ல போகுது. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம அந்த சமூகம் கொடுக்குற அழுத்தம் தான் இங்கே வந்து குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பிரச்சனையுமே, பணப்பிரச்சனையிலேருந்து எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தெரப்பிக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் அடுத்த பிரச்சனை தான். இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தம் தான் முதன்மையான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பேரண்ட்ஸுக்கே அந்த ப்ரெஷர்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா நமக்கு இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை நல்லாவே உணர்வாங்க. பெற்றோர்கள் நம்மளால கஷ்டப்படுறாங்க, அவங்க நம்மளால அழறாங்க, வருத்தப்படுறாங்க, மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன ஆகும்னா சிக்கல் என்னன்னா ஒரு மாதிரி அது ஒரு லூப்பாக போய் இவங்க இப்படி ஒரு கையை உதறிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க நக்கலாக பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அது அப்போ இவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். அது கோவமா அந்த டென்ஷனில் அப்படியே அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அழறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அழறாங்க, எல்லாரும் நம்மளை இது பண்ணுறாங்கன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் அதுதான் முடியும்ல அந்த குழந்தையால், அது வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த பதட்டம் இன்னும் ஜாஸ்தியாகும், அவங்களை இன்னும் உள்ளே போக வைக்கும் இந்த மாதிரியான அழுத்தங்கள், புற அழுத்தங்கள். ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் குழந்தையோட குடும்பங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்கள வந்து கன்சோல் பண்ணக்கூடியவங்களா, சமாதானப்படுத்தக்கூடியவங்களா தான் இருக்காங்க. என்ன வந்தாலும் வா போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் எல்லாராலையும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது இல்லையா. அதனால இன்னும் நம்ம சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி வரணும். இந்த மாதிரி குடும்பங்களை, குழந்தைகளை நம்ம வந்து ஐசோலேட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து தனிமைப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இங்கே நிறைய வரணும்.
இன்னும் நிறைய பேசப்படணும். உங்களை மாதிரி மீடியாவில் நிறைய பேசப்பட்டால் தான் இந்த மாதிரி மாற்றம் போய் சேரும். ஓகே, இப்போ நீங்கள் நடைமுறை சிக்கல்கள் சந்திச்சிருக்கீங்களா? நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். குறிப்பாக பள்ளி தேடி எடுக்கிறதுல, இவனுக்கான பள்ளியை தேடி அலைஞ்சதுலலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். குறிப்பாக நாங்கள் வந்து இவனை வந்து ஒரு மாண்டிசோரி ஸ்கூலில் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா செயல்வழி கல்வி வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கல்வியை யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பள்ளியில் போயிட்டு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கு அங்கே விளையாடிட்டு இருந்தான், அங்கே இருந்த டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்கள்ட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்கள்ட்ட நாங்களே தான் சொல்கிறோம், இவன் வந்து ஒரு அவ்வளவுக்கு தான் இவனுக்கு மைல்டு ப்ராப்ளம் தாங்கிறதுனால நாங்களாக தான் சொல்கிறோம் ஆட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு டீமில் இருந்த ஒரு லேடி வந்து அப்படியே என்னது ஆட்டிசமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு வெளிப்பாடு காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப வியப்பாகவும் வேதனையாகவும் இருந்தது. செயல்வழி கல்வின்றது சிறப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மெத்தடாலஜி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்வி முறை. அதை பற்றின ஐடியாவே இல்லாமல் இவங்க இத்தனை வருஷமாக மாண்டிசோரி ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி தான் நிறைய இடங்களில் நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்காங்கன்னா இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குன்னு தனி ரேட்டு. சாதாரண குழந்தைகளுக்கு இருக்கிற கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமான கட்டணம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கட்டணத்தை வாங்கினதுக்கப்புறமும் எல்லா குழந்தைங்களையும் ஒன்றா உட்கார வைப்பாங்களான்னா அது கூட கிடையாது. பெரும்பாலான பள்ளிகளில் தனியாக இந்த குழந்தைங்க சிறப்பு குழந்தைங்க, அப்போ நான் அதுக்கு சிறப்பு பள்ளிக்கே அழைச்சிட்டு போயிடுவேன். இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் நிறைய இருக்கிறத பார்த்தோம். சரி, கடைசியாக வந்து முதல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்கூல் கிடச்சிது, அங்கே போட்டோம். ஒரு 2வது வரைக்கும் அங்கே போனோம். அதுக்கப்புறம் அந்த பள்ளியே இதுவாகிடுச்சு, மூடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அதனால் அப்புறம் திரும்ப நாங்கள் வந்து ஒரு அரசு பள்ளிக்கு தான், பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் எஸ்எஸ்சி ஸ்கீம் இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். ஆரம்பத்தில் வந்து அங்கேயும் வந்து அதாவது தனிநபர் பிரச்சனைகள்ன்றது இருக்குல்ல, அரசு அமைப்புகள் எல்லாம் நமக்கு வந்து சாதகமாக இருந்தால் கூட தனிநபர் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஏன் இந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, டீச்சர்களோட மனநிலை சில இடங்களில் வரும்போது அங்கேயும் அந்த சிக்கல்களை நிறைய சந்தித்தோம். அப்புறம் அது ஒரு வழியாக நாங்கள் வந்து சமாளித்து இது பண்ணோம். அது சரி, ஓகே, இந்த மாதிரி முரண்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுங்கிறது அது நல்லதில்லை அப்படிங்கிறனால திரும்ப இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அரசு பள்ளிக்கு மாற்றிருக்கோம். இப்போ அந்த ஸ்கூலில் தான் அவன் வந்து 3வதுலேருந்து இது 8வது வரைக்கும் படிச்சுட்ருக்கான். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இங்கே எல்லா டீச்சர்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அன்பாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக சேர்ந்து படிச்சுட்ருக்காங்கன்றதுனால நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் எதுவுமே சொல்ல தேவையில்லாமல் அவங்க அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ நல்ல ஆமாம், குழந்தைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இன்றைக்கி. அதில் அவனுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சரியான டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. நான் இப்போவும் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது தான், அருகாமை அரசு பள்ளிகளுக்கு போங்க. ஓகே, அங்கே போயிட்டு அங்கே குழந்தைங்களுக்கு போடுங்க. பெரும்பாலும் வந்து குழந்தைகள்கிட்ட நேரடியாக பேச முடியும். அங்கே தான் நீங்கள் வந்து மற்ற ஸ்கூல்ஸை விட நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நேரடியாக பேச முடியும். அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னா அவங்களே பிரமாதமாக பார்த்துக்குவாங்க நம்ம குழந்தைகளை. ஸோ அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு இதுவாக இருக்குது. இது ஜெனட்டிக்காக வர இஷ்யூவா மேடம்? ஜெனட்டிக் தான் சொல்ல முடியாது. ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் சிலருக்கு ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளமும் இருக்குது. இது வந்து இதுக்கான காரணத்தை இன்னி வரைக்கும் இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. கர்ப்ப காலத்தில் ஏற்படுற மன அழுத்தங்கள், அந்த சமயத்தில் வர சுகர் மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இதுதான் காரணம் அப்படின்னு இது வரைக்கும் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. அந்த மாதிரியான சூழல் தான் நிலவுது. இப்போ கனியமுதனை வச்சு முன்னிலைப்படுத்தி நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது எப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாகணும்? முதல்ல எங்களுக்கே அக்செப்டன்ஸ்க்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. இவனுக்கு சொல்லும்போது ஆமாம், எங்களுக்கே எல்லாரும் மனுஷங்க தானே, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தானே யோசிப்போம். ஒரு பேரண்ட்டாக எங்களுக்கு இது முதல்ல புரியல. எங்களோட பீடியாட்ரிஷியன் தான் ஃபஸ்ட் எங்களை சொன்னாங்க. அவங்கள்ட்ட தான் ரெகுலராக நாங்கள் வந்து எல்லா தடுப்பூசிக்கும் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட போயிட்டு இருந்தோங்கிறதுனால அவங்க எங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு நெருக்கமாக பேசக்கூடியவங்க. சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்குது, கண்ணோடு கண் பார்க்குறது, ஐ கான்டாக்ட்னு சொல்லுவோம், அது வந்து அவன் நேர்கொண்டு பார்க்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்களும் அதை எங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அவரும் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் ரியலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனப்போ இது என்னென்னு இந்த ஃபீல்டே எங்களுக்கு புரியல. இதுக்கு என்ன தெரப்பி கொடுப்பாங்க, இது என்ன பிரச்சனை, இது எப்படி என்ன பண்ணால் நீங்கள் கேட்டிங்கல்ல முதல்ல ஒரு எப்போ சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சரியாயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதே கேள்வி தான் எங்களுக்கு வந்துச்சு. எப்போ சால்வ் ஆகிடுமா,
என்ன பண்ணால் சரியாகும் இது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தேடல்கள் அதெல்லாம் போய் நாங்களே புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத உணர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு நல்ல தெரப்பிஸ்ட் ஒருத்தங்க எங்களுக்கு கிடைச்சாங்க, அவங்க ஷெரோன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நிறைய எங்களுக்கு கைட் பண்ணாங்க. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வாழ்க்கை முறைக்கு நாங்கள் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கும் எங்களுக்கு அவங்க நிறைய உதவினாங்க. அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தபோது பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் தேடும்போது தமிழில் அதிகம் கட்டுரைகள் இல்லை, அதுலேயும் நெட்டில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்போ நாங்கள் அதுக்கப்புறம் எழுதுறது அப்படின்னு ஆரம்பித்தார். என் கணவர் வந்து கட்டுரைகள் எழுதினார். நெட்லேயே அதுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிது. சரின்னா அதை புத்தகமாக்கினோம். அதுக்கப்புறம் இப்படி படிப்படியாக நாங்கள் வந்து ஆப்பில் வந்து நிற்கிறது. ஓகே, இப்போ இந்த குழந்தைகளோட டேலண்ட்ஸ் வந்து எப்படி பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி பண்ணுவாங்க? அது பேரண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டா இல்லை நீ இது பண்ணணும், மற்ற நார்மல் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம குழந்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஆனால் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அவங்களா முன்னெடுத்தால் தான் உண்டு. அவங்களா முன்னெடுத்தால் தான் உண்டு. நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண வைக்க முடியாது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சிட முடியும். ஏன்னா 24 மணி நேரம் குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்காங்க. அதனால இசையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அது நமக்கு கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும். அதை நம்ம என்னென்னா கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துட்டே இருக்கணும். சில குழந்தைங்கள்லாம் பசில்ஸ் ரொம்ப நல்லா போடுவாங்க. ஆட்டிஸ்டிக் கிட்ஸில் வந்து 1000 துண்டுகள் இருக்க மாதிரி ஒரு பெரிய ஓவியத்தை இவ்வளோ பெரிய பீஸாக பிச்சு ஒரு 1000 துண்டு வச்சுட்டு கொடுத்துறீங்கன்னா அந்த ஓவியத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லைன்னா கூட அவங்க கடகடன்னு அதை அமைச்சிருவாங்க ஒரே இடத்துல. இந்த மாதிரிலாம் ரொம்ப சாவண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வினோதமான திறமைகளாக இருக்கும். அந்த திறமைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் எல்லாமே இது எப்படி இப்படி இவங்களால முடியுது அப்படின்னு அதையும் யாரும் இது வரைக்கும் எப்படி இந்த நோய்க்கான காரணம் கண்டுபிடிக்க முடியலையோ அதே மாதிரி இந்த குறைபாட்டுக்கு உட்பட்ட சிலருக்கு இருக்கிற மேதமைக்கும் காரணம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. என்ன ரேஷியோவில் வருது, எதனால் வருது, எதுவும் நமக்கு தெரியறதில்ல. பிரமாதமாக பாடுவாங்க சிலர், பிரமாதமாக தாள ஞானம் இருக்கும், தாளக்கருவிகளை ரொம்ப அருமையாக வாசிப்பாங்க. பிறப்பிலேயே இருக்கிறது. அது இப்போ எப்படி வருது அவங்களுக்கு, அது ஏன் பிடிக்குதுன்றதெல்லாம் தெரியாது. இப்போ எங்கள் பையன் கனிவு முதலே கீபோர்டு அவனாவே தான் வாசிக்க ஆரம்பித்தான். யாருமே இப்போ வரைக்கும் அவனுக்கு இந்த ஃபிங்கரிங்லாம் கூட யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் அவனாவே வாசிக்க ஆரம்பித்தான். அவன் கேட்குற பாடலை ஒரு கொஞ்சம் 1-2 மிஸ் மேட்ச் ஆகும், ஒரு 2-3 தடவை வாசிச்சு பார்த்தானா அவன் கரெக்டாக வாசிச்சிருவான் அவனாவே. எப்படி செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. நிறைய திறமைகள் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா திறமை இருந்தே ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நம்ம சராசரி மனிதர்கள் எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் இளையராஜா மதியோ ரஹ்மான் மதியோ வாய்ப்பே இல்லை இருக்கோமா? அதே என்ன ரேஷியோவில் அங்கே வந்து மேதைகள் இருப்பாங்களோ அதே ரேஷியோவில் தான் இங்கேயும் இருப்பாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே என்னன்னா நம்ம பெற்றோரோட தொடர் முயற்சியால் தான் அவங்கள நம்ம அந்த துறையில் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஓகே மேம், உங்களோட அரும்பு மொழி வந்து இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கு நன்றி.